ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு 20 ப்ரீவியஸ் இயர் கொஷின் யூனிட் 6ல் கேட்கப்பட்ட 20 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின் மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் எப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ரெண்டாவது எந்தெந்த டாப்பிக்கெல்லாம் கவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்மளால் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கேள்விகள் ரிப்பீட் ஆகுதோ இல்லையோ, இந்த டாபிக் கண்டிப்பாக ரிப்பீட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, அரிக்கமேடை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, அரிக்கமேடு அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். அதில் அடிக்கடி ஒரு கேள்வி வரும் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ஜஸ்டிஸ் பார்ட்டியை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்க, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்க, திருக்குறள்லேருந்து ஒரு 2-3 கேள்விகள் வருது அப்படின்னா இதெல்லாம் முக்கியமான டாபிக் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அதேமாதிரி நியூஸ் பேப்பர் ரிலேட்டடாக கேள்விகள் வருது அப்படின்னா அது ஒரு முக்கியமான டாபிக் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி வைகுண்ட சுவாமிகளை பற்றி கேட்குறாங்க, அயோத்திதாசரை பற்றி கேட்குறாங்க, வள்ளலாரை பற்றி கேட்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அப்போ ஒரு இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான டாபிக். அப்போ இதுலேருந்துலாம் கேள்விகள் வரும் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். காமராஜரை பற்றி கேட்குறாங்க, ராஜாஜியை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் இப்போ இம்பார்ட்டண்ட்டான டாபிக் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்போ இதுதான். ஸோ அப்போ எந்த கொஷின் ரிப்பீட் ஆகுதோ இல்லையோ, பட் இந்த டாபிக் ரிப்பீட் ஆகும். அதுக்கு தான் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்குறதுடைய முதன்மையான நோக்கம். அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி கேள்விகள் வருது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்போ எந்த அளவுக்கு டெப்த்தாக கேட்குறாங்க, ஸோ நம்ம அப்போ எவ்வளோ தூரம் படிக்கணும், ஸோ அப்போ எந்த டெப்த்துக்கு கேட்டால் நம்ம அப்போ எவ்வளோ தூரம் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயம் நம்ம இதுலேருந்து தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? சரி, இப்போ கொஷின் நான் ஃபஸ்ட்டு கொஷின்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், எந்த இடத்தில் சங்ககால சோழர்களின் காசுகள் தொல்லியலாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டன? இந்த சங்ககால சோழர்களின் காசுகள் இந்த வார்த்தை வந்துருச்சு அப்படின்னாலே அரிக்கமேடு தான் நமக்கு முதல் ஞாபகம் வர வேண்டிய பதில். ஓகேவா? ஸோ சங்ககால சோழர்களின் காசுகள் அரிக்கமேடு, அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, சங்ககால சோழர்களின் காசுகள் அரிக்கமேடு. அடுத்த கேள்வி, ஹூ அமாங் த ஃபாலோயிங் எக்ஸ்கவேட்டட் அரிக்கமேடு? ஸோ அரிக்கமேடு அகழாய்வினை மேற்கொண்டவர் யார்? மார்டிமர் வீலர். ஸோ அப்போ அரிக்கமேடு, மார்டிமர் வீலர், அவ்வளோதான். ஸோ ரெண்டே வார்த்தை. ஃபஸ்ட்டு கேள்வி என்ன பார்த்தோம்? சங்ககால சோழர்களின் காசுகள். இங்கே என்ன பார்த்தோம்? மார்டிமர் வீலர், அவ்வளோதான். ரோமன் ஃபேக்ட்ரி, ஸோ இதுவும் அரிக்கமேடு தான். ஸோ இந்த ரோமன் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற அந்த வார்த்தை அரிக்கமேடு. ஸோ அப்போ அரிக்கமேடை பற்றி 3 கேள்வி சொல்லியிருக்கேன், ஆனால் 3 வார்த்தை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். சங்ககால சோழர்களின் காசுகள், மார்டிமர் வீலர், அகழாய்வு பண்ணவர், ரோமன் ஃபேக்ட்ரி. ஓகேவா? அடுத்த கேள்வி, ஆதிச்சநல்லூர் அகழாய்வை முதலில் மேற்கொண்டவர். ஆதிச்சநல்லூர் சைட் வாஸ் ஃபர்ஸ்ட் எஸ்கவேட்டட் பை ஆண்ட்ரியூ ஜாகோர். ஓகேவா? ஸோ அந்த ஜாகோர் அப்படிங்கிறது மட்டும் கூட ஒரு சில ஆப்ஷனில் இருக்கும். ஸோ அப்போ ஆண்ட்ரியூ அப்படிங்கிற அந்த வார்த்தை இல்லையே நினைக்கக்கூடாது. ஸோ ஆண்ட்ரியூ ஜாகோர். ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஆதிச்சநல்லூர், ஆண்ட்ரியூ ஜாகோர். ஸோ ஆதிச்சநல்லூர், ஆண்ட்ரியூ ஜாகோர். இங்கே ஏன்னு வருதா? ஏன்னு ஆரம்பிக்குதா? ஓகேவா? அதேமாரி ஊர்னு வருதா? நல்லூர். இங்கே ஓர்னு வருதா? ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ நிறையா பேர் வந்து இந்த அரிக்கமேடையும் ஆதிச்சநல்லூரையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அப்போ இந்த 2 இடத்துல நம்ம படிக்கிறப்ப அதான் நான் அடுத்தடுத்த கேள்வியாகவே அதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு காரணம். ஸோ அப்போ அரிக்கமேடு, மார்டிமர் வீலர், ஆதிச்சநல்லூர், ஆண்ட்ரியூ ஜாகோர். ஸோ ஓகேவா? ஸோ கரெக்டாக படிச்சுக்கணும். சரி, அதுக்கப்புறம் மென்ஷன் த பிளேஸ் ஆஃப் எஸ்கவேஷன் வித் த டிஸ்ட்ரிக்ட் இட் இஸ் லொக்கேட்டட். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அந்த பிளேஸை கொடுத்துட்டு அந்த எக்ஸ்கவேஷன் சைட்டையும் அதனுடைய டிஸ்ட்ரிக்டையும் எப்பயுமே மேட்ச் பண்ண சொல்லி அடிக்கடி கேள்வி வரும். ஸோ நான் எப்பயுமே ஆர்கியாலஜி, இந்த அகழ்வாராய்ச்சியை பற்றி படிக்க வேண்டிய முதல் கேள்வியே நம்ம இதுதான். ஸோ நான் ஏற்கனவே பல இடங்களில் சொல்லியிருக்கேன், எப்பயுமே அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத படிக்காமல் எக்ஸாமுக்கு போயிடவே கூடாது அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ உதாரணத்துக்கு திருக்குறள்னு எடுத்துக்கிட்டோம்னா 6th to 10th நியூ புக்கு, ஓல்டு புக்கு மட்டுமாவது நம்ம திருக்குறள் புக் பேக் கொஸ்டின், அந்த திருக்குறளுடைய பொருள், அதிகாரம் இதெல்லாம் படிச்சுட்டு போனால் யூனிட் 6ல் கேட்குற அந்த திருக்குறள் கேள்விகளுக்கு ஓரளவுக்கு பதில் சொல்லிடலாம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த அகழாய்வை பற்றி நம்ம படிக்கணும் அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட், அந்த சைட்டு, அதை ரெண்டையும் கரெக்டாக மேட்ச் பண்ண தெரிஞ்சாலே கண்டிப்பாக ஒரு கேள்வி 2 கேள்வி நம்மளால் அடிச்சிட முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ இங்கே நிறையா பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய இடம். ஸோ ஃபஸ்ட்டு ஆன்சர் என்னங்கிறத பார்த்துருவோம். ஸோ அப்போ கீழடி, சிவகங்கை, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அப்போ கீழடி, சிவகங்கை. இங்கே இதுக்கு ஏவுக்கு 4, பிக்கு 1, கொற்கை, தூத்துக்குடி. இது ரெண்டுமே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதை வச்சு ஆன்சர் இந்த கொஷினுக்கு போட்டுற முடியும். பட் இங்கே கன்ஃபியூஸ் பண்ணுற இடம் என்ன அப்படின்னா, கங்கை கொண்ட சோழபுரம், தஞ்சாவூரா, அரியலூரா, இதுதான் இங்கே எல்லாருக்குமே கன்ஃபியூஸ் ஆகிற இடம். கங்கை கொண்ட சோழபுரம், தஞ்சாவூரா, அரியலூரா, இதுதான். ஏன்னா இங்கே சோழபுரம் அப்படிங்கிற அந்த வார்த்தை வருது இல்லை, அப்போ இந்த கங்கை கொண்ட சோழபுரம், அந்த சோழர்கள் புறம், அந்த வார்த்தையை வச்சு தான் நிறைய பேர் தஞ்சாவூரா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிக்குவாங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிறது அரியலூர் தான். ஓகேவா? ஸோ கங்கை கொண்ட சோழபுரம், அரியலூர். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்.
குறும்பன் மேடு அப்படிங்கிறது தான் தஞ்சாவூர். ஸோ அப்போ குறும்பன் மேடு அப்படிங்கிறது தான் தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிறது அரியலூர். ஸோ இந்த இதில் கன்ஃபியூஸ் ஆகிக்கவே கூடாது. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட்டு. ஓகேவா? அதற்கப்புறம் தமிழ்நாட்டில் விற்பனை வரி யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறதுக்கு பதில் வந்து ராஜாஜி. ஸோ என்ன சூழ்நிலையில் அவர் அந்த விற்பனை வரி அறிமுகப்படுத்தினார், அதற்கான தேவை என்ன, ஸோ அப்போ அந்த மது விலக்கு, இதை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு நல்லா நமக்கு இந்த இது ஏன் அப்படிங்கிறது அந்த டீட்டெயில்டு அந்த கதை புரியும். பட் இப்போ தெரியாதவங்க இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சேல்ஸ் டாக்ஸ் விற்பனை வரி தமிழ்நாட்டில் ராஜாஜியால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேவா? சரி, அடுத்து இன் விச் இயர் மெட்ராஸ் ஸ்டேட் வாஸ் ரீநேம்ட் அஸ் தமிழ்நாடு? மெட்ராஸ் மாநிலம் எந்த ஆண்டு தமிழ்நாடு என்று பெயரிடப்பட்டது? ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் 1969. ஸோ ரொம்ப பேசிக்கான கேள்வி. அடுத்த கேள்வி, த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் லெவல் மீட் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் வாஸ் கண்டக்டட் அட் விச் பிளேஸ்? ஸோ அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், சுயமரியாதை, அந்த இது வந்து முதலாக மாநில அளவில் எந்த இடத்துல வந்து அந்த மாநாடு அப்படிங்கிறது அந்த கூட்டம் நடைபெறப்பட்டது அப்படிங்கிறது தான். ஸோ செங்கல்பட்டு அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஸோ யார் தலைமை ஏற்று நடத்தியிருப்பா அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான கேள்வி. WPA சவுந்தரபாண்டியன். ஸோ அதாவது மறந்துடக்கூடாது. ஸோ செங்கல்பட்டு WPA சவுந்தரபாண்டியன். அடுத்த கேள்வி, ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களப்பா. இந்த 3 ஸ்டேட்மெண்ட் வந்து யாரை பற்றி சொல்லுது அப்படிங்கிறது தான். ஹூ இஸ் டிஸ்கிரைப்ட் இன் த அபோவ் ஸ்டேட்மெண்ட், யாரை பற்றி சொல்லுது அப்படிங்கிறது தான். ஸோ சீஃப் மினிஸ்டர் மெட்ராஸ் பிரசிடென்சி 1937, 1937 மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய சிஎம்மாக இருந்தார். ரொம்ப சிம்பிள். இந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சே நம்மளால் ஆன்சர் சொல்லிட முடியும், ராஜாஜி அப்படிங்கிறது தான். ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறவங்க இந்த ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிறத வச்சு கன்ஃபார்ம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. பட் கேள்வி எப்படி மாறும் அப்படின்னா, ராஜாஜியை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது தவறானது அப்படின்னு சொல்லி அப்படியே கொஸ்டினை உல்ட்டா பண்ணுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஒன்லையா 1 and 2 ஒன்லையா 1 2 3 ஒன்லையா இப்படி கேள்வி மாறும். ஸோ அப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறது இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம புரிந்து பண்ணிக்க கூடாது. எனக்கு இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு அப்படிங்கிறதே எனக்கு தெரியணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்தியன் கவர்னர் ஜெனரல். ஸோ அப்போ அந்த இந்தியன்கிற வார்த்தை தான் இதில் முக்கியம். அப்போ ஃபஸ்ட்டு இந்தியன் கவர்னர் ஜெனரல் அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்தியன் கவர்னர் ஜெனரல் மண்டேல நிறுத்திக்கணும். அடுத்து சிஎம் மெட்ராஸ் பிரசிடென்சி 1937, இதே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி கவர்னர் ஆஃப் பெங்காலாவும் இருந்திருப்பார். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு அப்படிங்கிறத சொல்ல தெரியணும். ஸோ அதுதான் இங்கே வந்து நமக்கான நம்ம இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த கேள்வியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். ஓகேவா? அடுத்த கேள்வி பேரலாம். ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் அப்ரஸ்டு ஹிந்துஸ் அப்படிங்கிற இந்த புத்தகத்தினுடைய ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் அப்படிங்கிற அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா MC ராஜா. ஓகேவா? MC ராஜா. அடுத்த கேள்வி, நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பெருமை தான். ஸோ இதுக்கு வந்து இந்த குறள் தெரிஞ்சால் ஈஸியாக போட்டுடலாம். இந்த குறள் எந்த அதிகாரம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை ஆன்சரில் இது கமெண்ட் செக்ஷனில் அந்த ஆன்சரை சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த குறளுக்கான பொருளையும் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, எல்லா பொருளும் இதன் பால் உள்ள இதன் பால் இல்லாத எப்பொருளும் இல்லையா? ஸோ இந்த 2 வரி இந்த சொல்கிறோம்ல, எல்லா பொருளும் இதன் பால் உள்ள இதன் பால் இல்லாத எப்பொருளும் இல்லையா அப்படின்னு திருக்குறளை சிறப்பித்தவர் யார் அப்படின்னு தான் கேள்வி. மதுரை தமிழ் நாகனார். மதுரை தமிழ் நாகனார் அப்படிங்கிறது அதற்குரிய பதில். ஸோ இதில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த 2 வரி இருக்குல்ல, எல்லா பொருளும் இதன் பால் உள்ள இதன் பால் இல்லாத எப்பொருளும் இல்லையா அப்படிங்கிற இதை வந்து மதுரை இளநாகனார் வந்து மதுரை தமிழ் நாகனார். ஓகேவா? ஸோ மதுரை தமிழ் நாகனார் வந்து எந்த நூலை பற்றி சொல்கிறாரு அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த பால் அப்படிங்கிறத வச்சு யோசிச்சுக்கணும். முப்பால், அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். ஸோ அப்போ அந்த பாலை வச்சு யாராச்சும் அப்போ எல்லா பொருளும் இதன் பால் உள்ள இதன் பால் இல்லாத எப்பொருளும் இல்லையா? ஸோ அப்போ எல்லா பொருளுமே இதில் இருக்குப்பா, இதில் இல்லாத எப்பொருளுமே இல்லையா அப்படின்னு சொல்லி திருக்குறளை சொல்கிறவர் மதுரை தமிழ் நாகனார். ஓகேவா? ஸோ திருக்குறளை யார் இந்த பால் இதன் பால் உள்ள எல்லா பொருளும் இதன் பால் இருக்குது, இந்த இதன் பாலை இல்லாத எப்பொருளும் இல்லை அப்படின்னு சொல்லி எங்கேருந்து சொல்கிறாருன்னா மதுரையிலேருந்து சொல்கிறானா? எதில் சொல்கிறாரு? தமிழில் தானே சொல்கிறாரு. அப்போ மதுரை தமிழ் நாகனார். அவர் ஒன்றும் இங்கிலீஷ்லேயோ தெலுங்குலையோ சொல்லலை, தமிழில் சொல்கிறாரு. எல்லா பொருளும் இதில் இருக்குப்பா, இதன் பால் இல்லாத எப்பொருளும் இல்லைப்பா. அப்போ தமிழ்னாலே மதுரைக்கு வந்துடணும். ஓகேவா? அப்போ மதுரை தமிழ் நாகனார். ஓகேவா? ஸோ மதுரை தமிழ் நாகனார். அடுத்தது, ஜஸ்டிஸ் பார்ட்டி ப்ரீவியஸ்லி கால்டு சவுத் இந்தியன் லிபரல் அசோசியேஷன் இருக்கா? ஸோ ஆக்சுவலாக சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், பட் ஓகே, சவுத் இந்தியன் லிபரல் அசோசியேஷன். ஓகேவா? சரி, இப்போ இதில் நான் ஒரு டேட்டு சொல்கிறேன். 20 நவம்பர் 1916. 20 நவம்பர் 1916. ஸோ இந்த டேட்டு
இந்த கேள்விக்கு சம்மந்தப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? அடுத்த கேள்வி பேர்லாம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் நியூஸ் பேப்பர் ஆர் அசோசியேட்டட் வித் த ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டியோட சம்மந்தப்பட்ட அசோசியேட்டான நியூஸ் பேப்பர் எது அப்படிங்கிறது தான் கேள்வி. 1 2 3 கரெக்ட். ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ஆங்கிலம். ஸோ அப்போ இந்த கேள்வியில் இந்த நியூஸ் பேப்பர் எந்த மொழி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டேன். திராவிடியன் அப்படிங்கிறது தமிழ். ஓகேவா? ஸோ அப்போ இங்கிலீஷு தமிழ். ஆந்திர பிரகாசா அப்படிங்கிறது தெலுங்குப்பா. ஆந்திர பிரகாசா அப்படிங்கிறது தெலுங்கு. சரிப்பா, இப்போ ரிவோல்ட் அப்படிங்கிற இந்த நியூஸ் பேப்பர் வந்து யாரோடு சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு பதில் சொல்லியாச்சு. ஜஸ்டிஸ் பார்ட்டியோட அசோசியேட்டட் நியூஸ் பேப்பர் ஜஸ்டிஸு, திராவிடியன், ஆந்திர பிரகாசா. அது எந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். அதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேள்வி தான். இப்போ இந்த ரிவோல்ட் அப்படிங்கிறது யாரோடு சம்மந்தப்பட்ட நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடணும். ஸோ அவர் அந்த இப்போ யாரோட சம்மந்தப்பட்ட நியூஸ் பேப்பர்னு சொல்கிறேன்ல, அவரை பற்றிய கேள்விகள் யூனிட் 6 அடிக்கடி வரும். ஓகேவா? சரி, அது ஒரு க்ளூ கொடுத்தாச்சு. ஈஸியாக நேரம் கெஸ் பண்ணியிருக்கலாம். சரி, அடுத்து இன் தமிழ்நாடு விச் இயர் த ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை பனங்கல் மினிஸ்ட்ரி. பனங்கல் அமைச்சரவையின் போது தமிழ்நாட்டில் பணியாளர் தேர்வு வாரியம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1924. ஓகேவா? ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு யார் கொண்டு வந்தது அப்படின்னா பனங்கல் மினிஸ்ட்ரி. அவங்க கொண்டு வந்தது 1924. ஓகேவா? ஸோ இந்த 3 பாயிண்ட்டு தான். இது ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு தமிழ்நாட்டில், பனங்கல் மினிஸ்ட்ரி 1924. அடுத்த கேள்வி விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ அபவுட் த லவ் ஃப்ளாக் ஆஃப் ஸ்ரீ வைகுண்ட சுவாமிகள். அப்போ ஸ்ரீ வைகுண்ட சுவாமிகளின் அன்பு கொடி பற்றிய சரியான தகவல்கள் எது அப்படின்னா ஹீ கால்டு ஹிஸ் ஃபாலோவர்ஸ் அஸ் அன்பு கொடி மக்கள். ஸோ அவங்க அன்பு கொடின்னு வந்துருச்சு. அப்போ அன்பு கொடி மக்கள் அப்படின்னு சொல்லி அவரை பின்பற்றியவரை அவர் வந்து அழைக்கிறார். ஓகேவா? அவர் தன்னை பின்பற்றியவர்களை அன்பு கொடி மக்கள் அப்படின்னு சொல்லி அழைச்சார். அப்போ இது கரெக்டுப்பா. த ஃபாலோவர்ஸ் ஆஃப் சுவாமிகள் ஈவன் நவ் ஹாய்ஸ்ட் த லவ் ஃப்ளாக். அப்போ சுவாமிகளை, அதாவது அந்த ஸ்ரீ வைகுண்ட சுவாமிகள் இருக்கார்ல, அந்த அவரை வந்து பின்பற்றுபவர்கள் இன்றளவும் அன்பு கொடியை ஏற்றுகின்றனர். ஸோ இதெல்லாம் நீங்கள் நிறைய இடத்துல இதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த நியூஸில், இதில் யூடியூப்பில் இதெல்லாம் கூட நீங்கள் ஈஸியாக அதை கிராஸ் பண்ணி வர ஒரு கேள்வி தான். ஓகேவா? ஸோ அந்த விஷயம் வந்து நீங்கள் ஈஸியாக பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ அதனால் இது ஈஸியான கேள்வி தான். ஸோ அதுக்கப்புறம் வைகுண்ட சுவாமிகள் ஒரு இஸ்லாமிய சீர்திருத்தவாதி. ஸோ அப்போ இது தப்பு. ஸோ அப்போ ட்ரூ தானே கேட்குறாங்க. அப்போ 2 and 3 ஒன்லி அப்படிங்கிறத நமக்கான ஆன்சர். ஸோ இதுவும் ட்ரூ. ஓகேவா? அடுத்த கேள்வி பேர்லாம் பின் வருவனவற்றுள் ராமலிங்க அடிகள் பற்றிய உண்மையான கூற்று எது அப்படின்னா, அப்போ ராமலிங்க அடிகளை பற்றிய உண்மையான கூற்று. ராமலிங்க அடிகள் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை 1865 ஆரம்பிக்கிறாரு. கரெக்டா இல்லையா? கரெக்டு. ராமலிங்க அடிகள் ஜாதிய முதற்கு எதிரானவர். கரெக்டு. 1867 சத்திய தர்மசாலையை நிறுவுறாரு. ஸோ ஏன் நிறுவுறாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விளக்கமுமே நம்ம 10th புக்கில் இருக்கும். 10th சோசியல் புக்கில் அது அந்த ஏன் 1867 சத்திய தர்மசாலையை ஏன் நிறுவுறாரு அப்படிங்கிற அந்த ஒரு விளக்கமுமே இருக்கும். தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த 3 கூற்று இருக்கு. இந்த 3 கூற்றுமே சரி. 1865 சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை ஆரம்பிக்கிறாரு. ஜாதிய முறைக்கு எதிரானவர் தான். 1867 1867 சத்திய தர்மசாலையை நிறுவுறாரு. ஓகேவா? ஸோ அப்போ 1 2 3 மூணுமே உண்மைதான். ஓகேவா? அடுத்த கேள்வி பேர்லாம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன் வேர் எஸ்டாப்ளிஷ்ட் பை வடலூர் வள்ளலார். ஓகேவா? ஸோ வடலூர் வள்ளலாரால். ஸோ ஆக்சுவலாக அவர் அந்த ஊர் பேரை சேர்த்து சொல்கிறாங்கப்பா. ஓகேவா? ஸோ வடலூர் வள்ளலார். ஸோ நம்ம ஏதோ வந்து வேறு யாரும் நினச்சிடக்கூடாது. ஓகேவா? பின்வரும் நிறுவனங்களில் எவை வள்ளலாரால் நிறுவப்பட்டது அப்படின்னா, பின்வரும் நிறுவனங்கள் எது வந்து வள்ளலாரால் நிறுவப்பட்டது? சுத்த சன்மார்க்க சங்கம் வள்ளலாரால் தான் நிறுவப்பட்டது. சத்திய தர்மசாலை, சத்திய ஞான சபை. ஸோ எல்லாம் இது 3மே வள்ளலார் தான். அப்போ இந்த சமத்துவ சமாஜம் அப்படிங்கிறது இருக்குல்ல, சமத்துவ சமாஜம் அப்படிங்கிறது இருக்குல்ல, ஸோ இது யாரால் நிறுவப்பட்டது? சமத்துவ சமாஜம் அப்படிங்கிறது யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னா வைகுண்ட சுவாமிகளால் நிறுவப்பட்டது. ஓகேவா? ஸோ அது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஈஸியாக வந்து ஒரு அவசரத்தில் போடுறப்ப நம்ம தப்பு பண்ணிடுவோம். ஸோ அப்போ சுத்த சன்மார்க்க சங்கம் இவரால் தான் நிறுவப்பட்டது, வள்ளலார் தான். சத்திய தர்மசாலை வள்ளலார் தான். சத்திய ஞான சபை வள்ளலார் தான். ஸோ இன்னுமே சொல்லணும் அப்படின்னா இந்த 3மே எதற்காக நிறுவனார், என்ன குறிக்கோள், வாட் இஸ் த பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபவுண்டிங் திஸ் அசோசியேஷன் அப்படிங்கிறது, இந்த சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் இது எதுக்காக நிறுவனார், சத்திய தர்மசாலை எதுக்காக நிறுவனார், சத்திய ஞான சபை எதுக்காக நிறுவனார் அப்படிங்கிற அந்த பிரைமரி அப்ஜெக்டிவுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸ்கூல் புக்லேயே அந்த வரிகள்லாம் இருக்கும். சரி, இப்போ சமத்துவ சமாஜம் அப்படிங்கிறது, சமத்துவ சமாஜம் அப்படிங்கிறது யார் நிறுவனர் அப்படின்னா வைகுண்ட சுவாமிகள் அவர்களால் நிறுவப்பட்டது. ஸோ அப்போ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ACD ஒன்லி. ACD ஒன்லி. ஓகேவா?
அப்போ பி யாரால் நிறுவப்பட்டது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் 1940 காமராஜ் வென்ட் டு வர்தா டு மீட் காந்திஜி. ஸோ ஆக்சுவலாக அது வந்து இந்த இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம் இருக்குல்ல, ஸோ அது படிக்கிறப்ப நம்ம இந்த இது படிப்போம். ஸோ ஆக்சுவலாகவே இவர் போகிறப்ப காமராஜர் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, ஜெயிலில் போட்டுருவாங்க. ஸோ அதெல்லாம் வரும். ஸோ ரொம்ப டீட்டெயில்டாக கதை சொல்ல வேணாம், பட் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. ஸோ இது எந்த இடத்துல வரும் அப்படின்னா இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம் படிப்போம்ல, ஸோ அந்த இடத்துல நம்ம அதை படிப்போம். ஸோ 1940 காமராஜர் வரதா காந்திஜி, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போதைக்கும். சரி, அடுத்து 1976 காமராஜருக்கு வழங்கப்பட்ட விருதின் பெயர் என்னன்னா பாரத ரத்னா. ஓகேவா. ஸோ இதில் என்ன எப்படி கேட்பாங்க இந்த கேள்வியை நம்ம எப்படி படிச்சுக்கணும் அப்படின்னா, காமராஜருக்கு பாரத ரத்னா விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? 1976, அதுதான் நம்ம கேள்வி. அப்போ அந்த 1976 அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய பேர் வந்து காமராஜரை வரிசையாக படித்து வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணார், இந்த காலகட்டத்தில் வரிசையாக படிச்சிருப்பாங்க. பட் அந்த பாரத ரத்னா அப்படின்னு யோசிக்கிறப்ப டக்குன்னு அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகாது. ஓகேவா. ஸோ அப்போ இந்த மாதிரியான கேள்விகளை 1976 பாரத ரத்னா காமராஜர் அப்படிங்கிறதே டிஃபால்ட்டாக படித்து வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம பார்த்தோன்னே டக்குன்னு வந்து அந்த 1976 அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து நம்மளால் பிக் பண்ண முடியும். ஓகேவா. சரி, இப்போ இந்த 20 கேள்விகளில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நான் ஒரு சிம்பிளாக திருப்பி சொல்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் தான் திருப்பியும் சொல்கிறேன். பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு சம்மரி கொடுத்துட்டேன் அப்படின்னா, நீங்கள் படிக்கிறப்பையோ இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்குறப்பையோ அந்த இடத்த கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் கொடுத்து அழுத்தி படிப்பீங்க. ஸோ அப்போ மறக்காது. ஸோ அதுக்காக தான். சரி, அறிக்கைமேடை பற்றி பார்த்தோமா, அரிக்கமேடை பற்றி பார்த்தோம். அதற்கப்புறம் ஆதிச்சநல்லூரை பற்றி பார்த்தோம். அப்போ அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர் இது ரொம்ப முக்கியமான ஏரியா அப்படிங்கிறத நம்ம இங்கே இந்த இடத்துல வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதற்கப்புறம் எந்த பிளேஸ் ஆஃப் எக்ஸ்கவேஷன் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ இதை வந்து ஒரு டேபிளாகவே போட்டு நீங்கள் படித்து வச்சுக்கணும். எந்த இடம் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத தெளிவாக படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கொஷின் நம்மளால் கன்ஃபார்மாகவே அடிக்க முடியும். ஓகேவா. ஸோ அதற்கப்புறம் ராஜாஜியை பற்றிய ஒரு கேள்வி, இங்கே ஒரு கேள்வி பார்த்தோம், அதற்கு பின்னாடி ஒரு இடத்துல ஒரு கேள்வி பார்த்தோம். ஸோ அதற்கப்புறம் இந்த மெட்ராஸ் ஸ்டேட் எப்போ தமிழ்நாடாக மாறுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. சுயமரியாதை இயக்கம் பற்றிய ஒரு கேள்வி இருக்குது. ராஜாஜியை பற்றி சொன்னேன்ல, அங்கே ஒரு கேள்வி, இங்கே ஒரு கேள்வி. ஓகேவா. ஸோ அதற்கப்புறம் எம்சி ராஜாவை பற்றிய ஒரு கேள்வி பார்த்துருக்கோம். ஸோ அப்போ எம்சி ராஜா பற்றி ஒரு கேள்வி, திருக்குறளை பற்றி இங்கே ஒரு 2 கேள்வி இருக்குது. ஓகேவா. ஸோ திருக்குறளில் ஒரு டேஷ் இதில் ஃபில்லப் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு திருக்குறளையே கொடுக்குறாங்க. அதற்கப்புறம் இந்த திருக்குறளினுடைய பெருமை சார்ந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம முக்கியம். ஸோ அதற்கப்புறம் திருப்பி ஜஸ்டிஸ் பார்ட்டியை பற்றி ஒரு கேள்வி, இதுவுமே ஜஸ்டிஸ் பார்ட்டியை பற்றி அவங்களுடைய நியூஸ் பேப்பரை வச்சு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ அதற்கப்புறம் இங்கே வந்து பனங்கல் மினிஸ்ட்ரியை பற்றி ஒரு கேள்வி. ஸோ இது வந்து நம்ம வரிசையாக படிக்கிறப்ப, ஸோ அந்த தமிழ்நாடு வந்து அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்புறம்னா அந்த காலகட்டம் வாரியாக படிக்கிறப்ப இந்த ஏரியாவெலாம் நம்மளால் ஈஸியாக கவர் பண்ணிட முடியும். ஓகேவா. ஸோ இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு பனங்கல் மினிஸ்ட்ரி 1924 அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பேசிக்காக கொஞ்சோண்டு நோட்ஸ் படித்தாலே இந்த கொஷின்லாம் நமக்கு ஈஸியாக கவர் ஆகக்கூடியது தான். ஸோ அதற்கப்புறம் வைகுண்ட சுவாமிகளை பற்றி, ராமலிங்க அடிகளாரை பற்றி, ஸோ இதுவுமே வள்ளலாரை பற்றி தான். ஸோ அப்போ வைகுண்ட சுவாமிகள், அயோத்திதாசர், எம்சி ராஜா, வள்ளலார், ஸோ இவங்கெல்லாம் அடிக்கடி கேள்வியில் கிராஸ் ஆகிறாங்க, அடிக்கடி யூனிட் 6 கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. ஸோ அதற்கப்புறம் காமராஜர், காந்தியை பற்றி, ஸோ காமராஜரை பற்றிய ஒரு 2 கேள்வி கடைசியாக இருக்குது. ஸோ அப்போ காமராஜருமே இந்த ஏரியாவில் ரொம்ப முக்கியமானவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இங்கே கேள்வி நான் இன்டென்ஷனலாகவே சரி இவங்களை பற்றி கேள்வி இந்த இடத்துல கொண்டு வர வேணாம் அப்படின்னு எடுத்தது வந்து பூலித்தேவர். ஓகேவா. ஸோ அதற்கப்புறம் மருது பிரதர்ஸ், மருது சகோதரர்கள், மருது பாண்டியர்கள் அவங்களை பற்றி, அதுக்கப்புறம் வேலு நாச்சியார், அதுக்கப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன். ஓகேவா. ஸோ அப்போ இவங்களை பற்றியெல்லாம், ஸோ அதே மாதிரி தீரன் சின்னமலை, ஸோ இவங்களை பற்றியெல்லாம் நான் இந்த இடத்துல கேள்வி கொண்டு வர வேணாம் அப்படின்னே சொல்லி இன்டென்ஷனலாக அவாய்ட் பண்ணேன். அதே மாதிரி வேலூர் கழகம் இருக்குல்ல, ஸோ அதுவுமே இந்த இடத்துல நம்ம கொண்டு வர வேணாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணேன். காரணம் என்ன அப்படின்னா 10th ஒரே ஒரு லெசனு, அந்த லெசனை ஃபுல்லாக தரவாக படிச்சுட்டாலே இந்த ஏரியா இப்போ நான் சொன்னேன்ல இப்போ கடைசியாக, ஸோ இப்போ இந்த ஏரியாவில் கேட்குற எல்லா கேள்விக்குமே வேலூர் வட்டியுமே இந்த இடத்துல எழுதிடுவோம். ஸோ அப்போ இந்த இடத்துல கேட்கக்கூடிய கேள்விகள், ஏன்னா இதில் கண்டிப்பாக 1 அல்லது 2 கொஷின் கண்டிப்பாக கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்மளால் பதிலளிக்க முடியும் அப்படிங்கிறதுனால இந்த ஏரியா மட்டும் நான் இந்த இடத்துல இன்டென்ஷனலாகவே அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ அது போக இப்போ ஒரு 20 கேள்வி பார்த்துருக்கோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.